இப்ப சமீபத்தில் தருமபுரிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் விளையாட்டு புள்ளாவே இருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு புள்ளையா இருக்கிறார், அதுக்கு மேல வளர மாட்டார். தருமபுரியில் வந்து பேசிட்டு போறார். என்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சட்ட போராட்டம் நடத்துறாராம். ஏயா, உனக்கும் சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு சட்ட போராட்டம், அது முதலமைச்சர் எதுக்கு சட்ட போராட்டம் நடத்தணும்? கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். கையெழுத்து போற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து நீங்கள் அதை நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன் பிறகு உனக்கு என்ன சட்ட போராட்டம்? அதுக்கு பிறகு என்ன சட்டம் போராட்டம்? நீ கொடுத்துட்டு போக வேண்டியதானே? தரவுகள் எங்க இருக்கு? தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும்டா சொல்றேன். அவனுக்கு கூட தெரியுது, முதலமைச்சருக்கு தெரியல. இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த விளையாட்டு பிள்ளைக்கு தெரியலையே, தெரியல. 1 மணி நேரம் ஆகும். கம்ப்யூட்டர்ல தரவுகள் டேட்டா இருக்கு. அந்த டேட்டா டவுன்லோட் பண்றதுக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன்னா 1 மணி நேரத்தில் நான் கையெழுத்து போடுவேன். நான் அவ்வளவு. இவங்களுக்கு 2 ஆண்டுகள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2021 மார்ச் மாதம் 31ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இன்னைக்கு 2 ஆண்டுகள் ஆகியும் டவுன்லோட் பண்றாங்களா 2 வருஷமா கம்ப்யூட்டர்ல இருந்து. படுபாவீங்களா நீங்க? எப்படிதான் தூங்குறீங்கன்னு தெரியல. 2 வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களாம் தரவுகளை. யார் ஏமாத்துறீங்க நீங்க? உங்களுக்கு தேர்தல் வந்ததுன்னா வன்னியர் பத்தி ஞாபகம் வரும், தேர்தல் வந்ததுன்னா தலித்தை பத்தி ஞாபகம் வரும், தாழ்த்தப்பட்ட மக்கள் பத்தி ஞாபகம் வரும். தேர்தல் வந்தாதான். ஏன் மாமன்னன் படத்தில் நடிச்சா போதுமா? பட்டியலின மக்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாமா? தெரிஞ்சாதானே நீ மரியாதை கொடுப்ப? இது சினிமா இல்ல, இது எங்களுடைய வாழ்க்கையா. இதெல்லாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக செய்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எங்க ஐயா தானையா. இது எங்கேயாவது ஒரு மேடை போடு, நான் வரேன், நானு பேச முடியுமா உங்களால? ஏன் இந்த தொகுதியில் நிக்கிற ரவிக்குமார் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க எங்களுக்கு பொது தொகுதி ஒன்று வேணும்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு எல்லாம் நான் தலித்துக்கெல்லாம் நான் பொது தொகுதி கொடுக்க மாட்டேன், நான் ரிசர்வ் தொகுதி தான் நான் கொடுப்பேன்னு சொல்ற முதலமைச்சர் நீங்க வந்து பட்டியலின மக்களுக்கு நீ செஞ்சிருக்கீங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? எங்க கிட்ட பட்டியல கேளுங்க. எங்க கட்சிக்கு முதல் கிடைச்ச அமைச்சர் பதவி தலித் எழில்மலை தலித்து கொடுத்தையா. எங்க கட்சி கிடைத்த 2வது அமைச்சர் பதவி பொன்னுசாமி தலித்து கொடுத்தையா. எங்களுக்கு எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு? எங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதா? எங்க கட்சியின் அரசியல் அமைப்பில் எங்க கட்சி பொதுச் செயலாளர் யாரு போடணும்? பட்டியலினத்தை சார்ந்தவர் தான் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் அப்படி இருக்க இல்லையே. இது எப்போ? 1989 எங்க ஐயா அவர்கள் அமைத்தார் எங்க கட்சியினுடைய அரசியல் சாசனத்தை. இப்படி உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு, பட்டியல் மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி, சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மத்த எந்த கட்சியும் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன். ஆனா நமக்கு பேர் என்ன? அவங்களுக்கு சண்டை, நமக்கு சண்டை. அது சண்டையை மூட்டி விடுத்து யாரு? திமுக, அண்ணா திமுக. அதுல 2 பேரும் PhD படிச்சிருக்கிறாங்க. அதுல அதிக PhD திமுக. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் திண்டிவனத்தில் அப்ப படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு திடீர்னு ராத்திரில ஒருத்தன் எவனோ செருப்பு மாலை போட்டான். போட்ட உடனே அங்க ஒரே பரபரப்பு, அடிச்சுக்கிறாங்க. 2 சமுதாயம் அடிச்சுக்கிச்சு, ராத்திரில இருந்து அடிச்சுக்கிச்சு, கலவரம், அங்க பிரச்சனை, இங்க எதுக்கு? தேர்தல் நேரத்தில். உடனே யார பிடிச்சாங்கன்னு பார்த்தா, எப்போ ஏதோ ஒன்னு அந்த செருப்பு மாலை போடணும் பிடிச்சிட்டாங்க.
பிடிச்ச பார்த்தா அந்த செருப்பு மாலை போடுறோன்னு அமிச்சது யார் தெரியுமா? அதோ நம்ம ஒரு ஏஜி சம்பத் சொன்ன ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்காப்ல, நம்ம ஐயாவை உரிமையில பேசிட்டு இருக்காங்க பொன்முடி. இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது. கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால ஒன்னு அடிப்பேன், அறிவில்லையாடா உனக்கு? கலைஞர் கேட்டார். ஆனா நான் இது வேற மேடம், ஏன்பா இது எலெக்ஷன் மேடம், இது நான் மாட்டேன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன், நான் இப்பெல்லாம் பேச மாட்டேன். நான் ஏன் எல்லாம் என் மண்ணு, இது என் மண்ணு, என் மண்ணுல வந்து பேசினா எனக்கு வேற மாதிரி பேச தோணுது. எனக்கு நான் ஒரு 2 மணி நேரம் பேசுவேன். இது நடந்தது உள்ள எல்லா சமாச்சாரம் வெளியில கொண்டு வந்து வச்சுக்கோ நாரி போயிடும். மயிறு இழையில ஜெயிலுக்குள்ள போகாம தப்பிச்சிட்டார். ஏய் ஜெயராஜ் ஏன் என்ன பாக்குற அப்படி? அப்படிலாம் பேச மாட்டேன். பெயில தான் இருக்காரு. இன்னும் என்னைக்காவது பெயில் கேன்சல் ஆச்சுன்னா உள்ள போயிடுவார். ஐயா பத்தி உரிமையில பேசுற அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஏன் அமைச்சர் தானே நீ? 10 நாளுக்கு முன்பு சேலத்துல இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரா வந்து மேடையில வந்து எங்க ஐயா கைய பிடிச்சி, எங்க ஐயாவை கட்டி பிடிச்சி, எங்க ஐயா ஷால் போட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில பேசுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார்கள். ஐயாவுடைய அனுபவம், அன்புமணி ராமதாசுடைய திறமை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள். நீ தேர்தல் பிரச்சார தள்ளாடிட்டு நீ ஐயா உரிமையில பேசிட்டு இருக்க. என்ன நடக்குது? எனக்கு தெரியாதம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, அதாவது நாங்க எங்க 2016 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். 2016 மாற்றம் முன்னேற்றம் அப்ப போட்டியிட்டோம். அப்ப வாக்குறுதி என்ன கொடுத்தோம்? தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள். அந்த 2 துணை முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு துணை முதலமைச்சர் நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். உங்களால கொடுக்க முடியுமாயா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியால கொடுக்க முடியுமாயா? நாங்க கொடுக்கிறோம். நான் கொடுக்கிறது மட்டும் இல்ல, செஞ்சு காமிட்டு நாங்க முதல் அமைச்சர் யாரு கொடுத்துருக்கோம்? தலித் ஏழ்மலை கொடுத்திருக்கிறோம். திமுக பாரம்பரியம் சொல்லிட்டு இருக்கிறிய. எப்பயா நீ மத்தியில் அமைச்சர் நீ தலித்துக்கு கொடுத்த? நீ திமுக கேட்கிறேன், நீங்க தலித்துக்கு மத்தியில் அமைச்சர் எப்ப கொடுத்தீங்க? நாங்க கொடுத்த பிறகுதான் நீங்க கொடுக்குறீங்க. உங்க கட்சி தொடங்கி எப்ப, எவ்வளவு நாள் ஆகுது? 1949 தொடங்கின கட்சி. 1999 தான் நீங்க முதல் தலித் சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சரவை பதவி நீங்க கொடுக்குறீங்க. நாங்க 1 வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டோம். அப்போ என்னமோ பாட்டாளி மச்சினா இவங்க சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னா என்னையா? எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நாங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நம்ம. இது சரியான நேரம், இது சரியான நேரம். இந்த தேர்தல் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்றால், இன்னொன்னு கேட்கிறேன், திமுக கேட்கிறேன் நானு. இப்ப நீங்க 34 அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க. இந்த 34 அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் வரும். புரோட்டோகால்ல முதல் இருப்பது முதல் அமைச்சர் புரோட்டோகால். 2வது புரோட்டோகால்னா துரைமுருகன். அப்படின்னா புரோட்டோகால் படி 34 அமைச்சர்கள். அந்த 34 அமைச்சர்கள் புரோட்டோகால் படி கடைசி 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் யார் தெரியுமா? யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். 30வது புரோட்டோகால், 30வது அமைச்சர் புரோட்டோகால் யாரு? கணேசன், CV கணேசன். அவரு CV கணேசன் சிதம்பரத்தில் இருக்கார். அவர் தான் 30வது. 34 அமைச்சர்கள் 30வது அமைச்சர் புரோட்டோகால் அவர் CV கணேசன். 33வது யார் தெரியுமா? மதிவேந்தன். 33வது மதிவேந்தன். 34வது கயல்விழி செல்வராஜ். அப்போ இதுதான் நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கொடுக்கிற மரியாதை. அதெல்லாம் இதான் மரியாதை. உங்க மரியாதை வேங்கவையெல்லாம் எங்களுக்கு பேச தெரியும், பேசிக்கிட்டே இருப்போம். தேர்தல் வந்ததுன்னா நாங்க நாடகம் ஆடுவாங்க. அப்பாவும் பிள்ளையும் நாடகம் ஆடிட்டு இருப்பா. இதுக்கு முடியலாம் தொடர்ந்து ஆடிட்டு தான் இருக்கிறாங்க.
நாங்க உண்மையா நாங்க உணர்வுபூர்வமா நாங்க அரசியல் செய்கிறோம். நீங்க கத்துக்க. இந்த பக்கம் நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி இங்க சி.வி. சண்முகம் அவர் குச்சிட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. எல்லாம் பாத்துக்கலாம். நான் தயாரா இருக்கிறேன். போதும்பா இவங்க எல்லாம் ஆட்சியை கொடுத்து இவங்களை காவடி தூக்கி இவங்களை தோல்ல சுமந்ததெல்லாம் போதும். இல்ல அதனாலதான் வெறுப்புல இருக்கிறேன். நான் வெறுப்புல இருக்கிறேன். அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லிட்டு இருக்கார். இப்ப பேசுவார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விழுப்புரத்துக்கு வந்து, நான் தான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தேன், ஆனால் எங்களை விட்டு ஓடி சென்றார்கள் அப்படின்னா இந்த வசனம் எல்லாம் பேசிட்டு அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீ எப்படி கொடுத்த என்ன கொடுத்த எனக்கு தெரியும். நாங்க மட்டும் உங்க கூட 2019 ஆட்சியில வரலன்னா இந்நேரம் அன்னைக்கே உங்க ஆட்சி இழந்திருக்கும். அன்னைக்கே நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. எங்களாலதான் 2 ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்தீர்கள். தொடர்ந்து 2 ஆண்டு காலம். அப்போ எங்க ஐயா உங்களை 3 முறை நேரில் வந்து சந்திச்சார்ல. நான் உங்களை 4 முறை வந்து சந்திச்சேன். எங்க கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க. எதுக்கு? இடஒதுக்கீடு கொடுங்க. உங்க கூட நாங்க கூட்டணி 2019 சேர்றப்போ 10 கோரிக்கைகளை கொடுத்துதான் சேர்ந்தோம். அதுல முதல் கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு. 2வது கோரிக்கை என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் தடுப்பணையை கட்டு. அடுத்த கோரிக்கை என்ன? டாஸ்மாக் கடையை மூடு. இப்படி பல கோரிக்கைகள் தானே கொடுத்தோம். அதுல என்ன கோரிக்கை நீங்க நிறைவேற்றினீங்க? 2 ஆண்டு கால முதலமைச்சரா இருந்தீங்களே, அப்ப ஏன் நீங்க வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கல? கடைசி நிமிஷத்துல அதுல எப்படி கொடுத்தாருன்னு தெரியல உங்களுக்கு. பல முறை சொல்லிட்டேன் நான். கடைசி நாள் அப்புறம் ஐயாவை சொல்லிட்டார், இந்த தேர்தலில் பாருப்பா நானும் ஐயாவும் பேசிக்கிட்டோம். இந்த தேர்தல் நமக்கு நீங்க 44 வருஷமா உழைச்சிட்டு இருக்கீங்க இடஒதுக்கீடுக்காக. இந்த தேர்தலில் பயன்படுத்தி இடஒதுக்கீடு நம்ம வாங்கலாம். தேர்தல் நமக்கு முக்கியம் கிடையாது. இடஒதுக்கீடு என இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும், படிச்சு வேலைக்கு வாங்கணும், அதுதான் முக்கியம். அந்த எண்ணத்துல தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா உங்க கூட நாங்க கூட்டணி வருவோம் சொன்னோம். அது வரைக்கும் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி கடைசியில் ஐயா உறுதியா இருந்தார். இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா நாங்க கூட கூட்டணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பிறகுதான் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓஹோ இவரு விடமாட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்புறமா தயார் பண்ணானுங்க. கடைசி நாள் 4 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவிச்ச பிறகு இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 12 மணிக்கு ஜி.கே. மணி கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி ஒரு லிஸ்ட் கொடுத்து, பாரு இவ்வளவுதான் பட்டியல், உங்களுக்கு இவ்வளவுதான் இடம் இந்த தேர்தலில், இந்த கையெழுத்து போட்டீங்கன்னா 1 மணிக்கு நான் சட்டம் கொண்டு வரேன். ஜி.கே. மணி ஐயா கிட்ட போன் பண்ணி கேட்கிறார், ஐயா திடீர்னு இப்படி சொல்றாரு அவரு. ஐயாவுக்கு கோவம் வந்துடுச்சு. மணி வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், போய் அவர்கிட்ட போய் கொடு, எங்களுக்கு சீட்டுலாம் வேண்டாம், இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லு, வேற எதுவும் வேண்டாம். அதன் பிறகு என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்க. வந்து 1 மணிக்கு சட்டத்தை கொண்டு வராங்க. அறகுறையா சட்டம், அவசர சட்டம். இதே சி.வி. சண்முகம் தான் அந்த சட்டத்துறை அமைச்சர். அவர் சி.வி. சண்முகத்துக்கிட்ட நான் 3 வாரமா பாலு, நம்முடைய வழக்கறிஞர் பாலு மூலமா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். பாலு நீங்க அவர் போய் பாருங்க, சி.வி. சண்முகம் போய் பார்த்து அந்த டிராப்ட் கேளுங்க, சட்டம் டிராப்ட் கேளுங்க. ஒவ்வொரு முறையும் பாலு போயிட்டு சி.வி. சண்முகம் பார்த்தப்பறம், அண்ணே அந்த டிராப்ட் சின்ன கேட்கிறேன், கொடுங்க சட்டம் டிராப்ட் கேட்கிறேன்னா, பாலு நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படி பேசுவார்ல அவசரமா, அப்படி நான் பாத்துக்கிறேன். என்னத்தையா பாத்துக்கணும் நீங்க, என்னையா பாத்துக்கணும்? அறகுறையா ஒண்ணு பண்ணிட்டு அப்ப தெரியாது எங்களுக்கு. 10.5%, அப்புறம் 2.5%, அப்புறம் 7%, இப்படி 3ஆ பிரிப்பாங்களாம் தெரியாது. 10%, 9.5% இருந்தா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்ல, பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் உடைய பரிந்துரை, அந்த கமிஷனுடைய பரிந்துரை இருந்ததுன்னா இன்னைக்கு எந்த நீதிமன்றமும் அதை ரத்து பண்ணிருக்க முடியாது. ஆனா சி.வி. சண்முகம் என்ன பண்ணிட்டாரு, அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனுடைய பரிந்துரை பண்ணிட்டார். கமிஷனுடைய பரிந்துரை பண்ணாம சேர்மன் தலைவருடைய பரிந்துரை பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கும். சரி,
கடைசி நிமிஷத்துல கொடுத்தீங்க. நீதிமன்றத்துல இந்த இடஒதுக்கீடு ஏன் ரத்து பண்ணாங்கன்னு சொன்ன காரணம் தெரியுமா? கடைசி நிமிஷத்துல எப்படி நீங்க கொடுத்தீங்க? ஒண்ணு அறகுறையா ஏன் கொடுத்தீங்க? பேக்வர்ட் கமிஷனுடைய ரிப்போர்ட் இல்ல, சேர்மனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. இதெல்லாம் சொல்லிதான் அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணாங்க. அது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அது அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் கொடுக்கிற மாதிரி கொடுப்பேன். எலெக்ஷன் இது நீதிமன்றத்தில் ரத்து பண்ண போறாங்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திட்டமிட்டு தான் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் தான் கொடுத்தேன், இது மாதிரி ஒரு பெரிய தியாகி அவர் கொடுத்தாராம். அதை நம்ம கூட்டணி போலன்னா நம்ம துரோகி, இவங்க கூட வந்தா நம்ம தியாகி. ஒவ்வொரு முறையும் இவங்க கூட வந்து காவடி பிடிச்சிட்டு இவர் தோல்ல சுமந்துக்கிட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு இவர்கிட்ட போய் ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க ஐயா, ஐயா ஜாதி வாரி கணக்கு நடத்துங்கய்யா, ஐயா இந்த சாராய கடையை மூடுங்க ஐயா, ஐயா எங்க ஊர்ல நந்தன் கால்வாய் திட்டம்னு எங்க பாட்டன் முப்பாட்டம் பூட்டங்காலத்துல இருந்து இங்க கோரிக்கை இருக்குது, அதை நிறைவேற்றுங்க ஐயா. என்ன பண்றீங்க? எங்க பாட்டம் பூட்டங்காலத்துல இருந்து கோரிக்கை நந்தன் கால்வாய், நந்தன். எத்தனை பேர் வந்தீங்க? இப்படி ஏன்னா கையை காண்டி, ஏன் கையை காண்டி? சும்மா இருக்கு. டேய் சும்மா இருக்கு. எதுக்கு சும்மா போரு போட்டோம்? இதை அதை சிந்திங்க. கேட்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஏன் இன்னைக்கு விழுப்புரம் கூட்டத்துக்கு நீங்க வரீங்க? இன்னைக்கு உங்களால பேச முடியுமா? வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு திமுக அரசு கொடுக்க வேண்டும் என்று உங்களால பேச தைரியம் இருக்கா? பேச மாட்டார், பேச மாட்டார். ஏன்னா அவருக்கெல்லாம் மனசுல கொடுக்கல. சும்மா ஏதோ கூட்டணி ஜெயிக்கணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏமாத்திடும். சரி, எடப்பாடி பழனிசாமி விட்டுடு. ஏன் சி.வி. சண்முகம் பேச சொல்லிட்டு இது வரைக்கும் பேசியிருக்காரா? இது வரைக்கும் பேசியிருக்காரா? இல்லையே. சிவகுமார் நிக்கிறாங்க எம்எல்ஏ. சிவகுமார் 5 நம்ம கட்சி 5 எம்எல்ஏ கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சட்டமன்றத்தில் போய் பிரச்சனை பண்ணாங்களே. 4 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணி கொடுத்துதான் ஆகணும் சட்டம் போட்டு பிரச்சனை பண்ணாங்க. அப்போ 66 எம்எல்ஏ வச்சிருக்கிற அதிமுக ஏதாவது ஒரு எம்எல்ஏ வாய் திறந்தாங்களா? அப்புறம் 66 எம்எல்ஏ வச்சிருக்காங்க அதிமுக. ஒரு எம்எல்ஏ வாய் திறந்து இதுல வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் ஒரு எம்எல்ஏ வாய் திறந்தாங்களா? பிறகு எந்த தைரியத்துல ஓட்டு கேட்கிற நீங்க? எந்த தைரியத்துல கேட்கறீங்க? எந்த தைரியத்துல எங்களை பத்தி நீ பேசுற? எங்களை பத்தி பேசுறது கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சமுதாயம் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிந்துகொள்ளு. ஏன்னா இந்த 2 கட்சியும் அவ்வளவுதான். இந்த 2 கட்சியும் இந்த 2 பெரிய சமுதாயத்தை பயன்படுத்தணும். இந்த 2 பெரிய சமுதாயம் ஓட்டுக்காக கொடி பிடிக்கணும், கோஷம் போட்டு ஓட்டு போடணும், அவ்வளவுதான். இந்த 2 சமுதாயத்தை முன்னேற்ற விட மாட்டாங்க, 2 பேரும் விட மாட்டாங்க. அதனால்தான் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். போதும்பா, 2 பேரும் ஆண்டது போதும். இவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. 2 கட்சியும் இன்னைக்கு செய்யறது வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிர்வாகம் தெரியல. இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக ஆட்சிக்கு வருகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய மொத்தம் கடன், நேரடி கடன் 4 லட்சம் கோடி. நினைச்சு பாருங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டோட மொத்தம் கடன் 4 லட்சம் கோடி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன். இன்னைக்கு இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 8.5 லட்சம் கோடி. நினைச்சு பாருங்க, 8.5 லட்சம் கோடி. இந்த 3 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதற்கு முன்பு கிட்டத்தட்ட சுதந்திரத்திலிருந்து 2021 வரைக்கும் 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் இல்ல, நேரடி கடன். இதுல போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, பொதுத்துறை, அந்த கடன் இந்த கடன், அது 5,10,000 கோடி கடன். ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 13.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. தமிழ்நாடு தத்தளிச்சிட்டு இருக்கு. இந்த ஆண்டு 1,57,000 கோடி கடனை வாங்கியிருக்கிறாங்க. அதுல 55,000 கோடி எது தெரியுமா? பழைய கடன் வட்டிக்கு. எப்படி வட்டி கட்டுறதுக்கு? எப்படி கடனை வாங்கி வட்டி கட்டுறானுங்க. இதுதான் இவங்களுடைய நிர்வாகம்.
இதுதான் இவங்களோட நிர்வாக திறமை. எந்த திறமையும் கிடையாது, எந்த கத்திரிக்காயும் கிடையாது. ஏதும் தெரியாது இவங்களுக்கு. கொள்ள அடிக்கணும். பிடபிள்யூடி 25% கமிஷன், ஹைவேஸ் 22% கமிஷன். எல்லா துறைகளிலும் கமிஷன் கொடுத்தாதான் இது ஒரு நிர்வாகம். ஐயா அதெல்லாம் ஏன் உங்களுக்கு அழுத்து போல? நீங்களா தமிழக மக்கள் அழுத்து போலையா? மாத்தி இவங்க 2 பேரும் வந்து ஏதாவது நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, நாசப்படுத்தி தலைமுறையா நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாற்றம் வர வேண்டும் நோக்கத்திலே தான் ஐயா இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். 2 கட்சியும் வேண்டாயா, ஒதுக்குங்க. 2 கட்சியும் போதும், இவர்கள் ஆண்டது போதும் என்று ஒதுக்குகின்ற நேரம் வந்து விட்டது. நேரம் வந்துடுச்சு. அதை சிந்தியுங்கள். மீண்டும் சொல்றேன், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்காத, உங்களை கண்டுகொள்ளாத ஒரு நபரை நீங்கள் தேர்வு செய்தீர்கள், ரவிக்குமார். மீண்டும் தப்ப செய்யாதீங்க. எங்க கிட்ட ஒரு நல்ல துடிதுடிப்பான ஒரு இளைஞன் இங்க நிக்கிறான் பார், முரளி சங்கர், MBA படிச்சிருக்கிறார். என்னுடைய 6 மொழிலையா 7 மொழியில பேசுவாப்லையா? ஏன்டா 6 மொழி? பேசுறது மட்டும் கிடையாது, செயல்பட்டு வேகமா சுறுசுறுப்பா உங்களுக்கு எல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார். அதை நானும் தம்பி முரளி சங்கர் அவரும் இணைந்து இந்த விழுப்புரம் தொகுதியை நாங்கள் மேம்படுத்துவோம். இது என்னுடைய கடமையும் கூட. ஏன்னா இது என்னுடைய மண், இது ஐயா மண். இந்த மண்ணுல ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்காயா? ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்காயா? 77 ஆண்டுகள் சுதந்திரமாகி என்ன எப்படி இருக்கு இந்த மாவட்டம்? தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் இது 2 கட்சியும் நமக்கு செய்தது. எவ்வளவு பெரிய துரோகம் இது. தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம்னா இவங்கெல்லாம் எதுக்கு அவ்வளவு காலமா ஆட்சி பண்ணாங்க? தமிழ்நாட்டிலே தொழில் இல்லாத ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஆனா அதே வேளையில தமிழ்நாட்டிலே அதிகமா ஒரு விஷயத்துக்கு 1வது இடத்துல இருக்கு. என்ன? டாஸ்மாக் விற்பனையில முதல் மாவட்டம் தமிழ்நாட்டில். அதே போன்று கல்வியில கடந்த 25 ஆண்டு காலம் கடைசியில இருக்கு. இப்ப 38 மாவட்டம் 38வது இடத்துல இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 32 மாவட்டம் 32வது இடத்துல இருந்தது. அதுக்கு முன்பு 28 மாவட்டம் 28வது இடத்துல இருந்தது. இப்போ 38வது இடத்துல இருக்கு விழுப்புரம் மாவட்டம். அப்போ என்னடாயா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குயா நீங்க ஆட்சி பண்றீங்க? எதுக்கு இங்க பேசுறீங்க? முதல்ல பேசாதீங்க. உங்களுக்கு இந்த மண்ணில் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. திமுகவும் தகுதி கிடையாது, அண்ணா திமுகவும் தகுதி கிடையாது. மேடையா போடாதீங்க. தகுதி இல்லாதவன் நீங்க. தமிழ்நாடு மக்கள் எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்க. அதை நடக்க போகுது, நீங்க பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க இன்னும் 2 வருஷத்துல 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைப்போம். நீங்க யாரும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேணாம், நாங்களே கையெழுத்து போட போறோம். நம்ம கையெழுத்து போட்டலாமா? அவ்வளவுதான்டா. நீ முடிவு பண்ண முடிஞ்சு போச்சுடா, அவ்வளவுதான்டா. இவங்க என்ன, நம்ம போய் கெஞ்சி எடுத்து ஒவ்வொரு முறையும் கெஞ்சி அவன் தாத்தா கிட்ட கெஞ்சிரும், அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிரும். புள்ள வந்துட்டார், விளையாட்டு புள்ள. அதனால இதெல்லாம் சிந்திங்க. ஏமா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட தான் நான் மீண்டும் நான் எச்சரிக்கை சொல்றேன். ஏன்னா உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதுல நீங்க எந்த விட்டு கொடுக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான செய்தி நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா உங்களுடைய எதிர்காலமே இந்த தேர்தலில் இருக்கிறது. இந்த தேர்தலில் இந்த 2 கட்சிக்கும் நீங்க தோல்வியை கொடுக்கணும். திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி, நீங்க தோல்வியை கொடுத்தாக வேண்டும். அரசு ஊழியர்களே, இப்பயாவது கொஞ்சம் திருந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். திருந்திப்பீங்களா? ஜெயராஜ
பேசுறாங்களா? அரசு ஊழியர்கள்லாம் என்ன பேசுறாங்க? அப்படியா? நம்பலாமா ஒண்ணு? ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் ஜாக்டோ ஜியோன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு விடுவிடா போய் ஓட்டு சேகரிச்சாங்க. யாருக்கு? திமுகவுக்கு. ஆனா அன்னைக்கு இருந்த நிலை வேற. அன்னைக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரல, அறிவிக்கல, கொடுக்கல. சரி, பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனையோ 550 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. நாங்க அதை கிழிக்கிறோம், இதை கிழிக்கிறோம், ஒன்னத்தையும் கிழிக்கல. சட்டையை தான் கிழிச்சிட்டு வந்தாங்க வெளியில. அதனால இதெல்லாம் 550 வாக்குறுதிகள். அதுல ஒண்ணு முக்கியமானது என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அது எவ்வளோ வாக்குறுதி இருக்கு. அதை பத்தி பேசினா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். அடுத்து நான் செஞ்சிக்கு போனோம். அங்க என்னோட இன்னொரு தம்பி கணேஷ்குமார் அங்க போட்டிடுறான், ஆரணையில் இருக்கிறான். முடிச்சுட்டு நான் கிளம்பணும், வேகமா போனோம் அங்க. அப்படி 3 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை திமுக அரசு கொண்டு வரவில்லை. ஆனா இதே 3 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் உள்ள 7 மாநிலங்கள், ராஜஸ்தான்ல இருந்து சத்தீஸ்கர், இந்த மாதிரி 7 மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் அறிவித்திருக்கின்றார்கள். ஏன் அவங்களாம் அறிவிக்கிறப்போ உங்களுக்கு எங்கேயா போச்சு? உங்களுக்கு ஏன் கொண்டு வர முடியல? நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே, உங்களை நம்பி தானே இவங்க ஓட்டு போட்டாங்க. அதனால அரசு ஊழியர்களே இதெல்லாம் சிந்திங்க. சிந்தித்து இந்த திமுகவுக்கு நீங்க தோல்வியை கொடுத்தாதான், அந்த பயத்துல தான் ஸ்டாலின் உடனடியாக உங்களுக்கு கையெழுத்து போடுவார் இந்த தேர்தல் முடிச்ச உடனே. மாறாக வேற விதமா போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஓய்வூதியம் பழசு கிடைக்கவே கிடைக்காது. நாங்க தான் வந்து போடணும். உங்களுக்கு 26ல நாங்க தான் வந்து போடணும். உடனே கிடைக்கணும்னா இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சாக வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். கொடுங்க, எங்களுக்கு வெற்றி கொடுங்க. உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை தரத்தை நினைச்சு பாருங்க. நீங்க 2 கட்சிக்கு மாத்தி மாத்தி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மாத்தி மாத்தி கொடுத்தீங்க. இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவங்க கொடுத்தீங்க. ஒரு முறை நீங்கள் மாற்றி போடுங்கள். ஒரு முறை பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க 2 பேரும். பண மூட்டை 2 பேரும் அடிச்சு கொள்ள அடிச்சு வச்சுக்கிற பண மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. அது எல்லாம் வாங்குறீங்களோ வாங்க மாட்டீங்களோ அதான் தெரியாது. என்னானாலும் மாம்பழத்து ஓட்டு போட்டு எங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது. உழைப்பு எங்களுக்கு இருக்கு. எங்கிட்ட நேர்மையான உழைப்பு இருக்கு. திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு. போராட்டம் செய்கின்ற அந்த குணம், அந்த தன்மை எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. அதை செய்து உங்களுக்கு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம். உங்கள் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம். சமூக நீதியை நாங்கள் காப்பாற்றுவோம். இந்த மாவட்டத்தில் நிறைய நீர் திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம். விவசாயிகள் எல்லாம் வானம் பார்த்த பூமி விவசாயிகள். விளைநிலங்களை பாதுகாப்போம். விளைநிலங்களை எங்களை தவிர வேற யாராவது பாதுகாக்க முடியுமா? இல்ல. எங்க பிரச்சனை, நெல்நில பிரச்சனை இருந்தாலும் நாங்க தான் போய் முதல்ல நிக்கிறோம். செய்யார் சிப்காட்ல பிரச்சனை இருந்தாலும் நாங்க தானே போய் முதல்ல நிக்கிறோம். திருவண்ணாமலையில பிரச்சனை நாங்க தானே போய் நிக்கிறோம். கோயம்புத்தூர் அன்னூர்ல பிரச்சனை நாங்க தான் போய் நிக்கிறோம். கும்மிடி பூண்டில பிரச்சனை நாங்க தானே போய் நிக்கிறோம். காவிரி டெல்டால எங்கேயாவது பிரச்சனை நாங்க தானே போய் நிக்கிறோம். ஏன்? விவசாயிகள். நாங்கள்லாம் விவசாயிகள். விவசாயிகள் எங்களுடைய கடவுளா நான் பாக்குறேன். எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விவசாயிகளை 6 மாதத்திற்கு முன்பு 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தான் இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சி. கொடுங்கோல் ஆட்சி. நான் உலகத்தில் கிட்ட 80 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். இதுவரைக்கும் எந்த நாட்டிலையும் இவ்வளவு விவசாயிகளை ஏதாவது பெரிய சட்டம் குண்டர் சட்டத்தில் போட இல்ல, எங்கேயுமே கிடையாது. முதல் முறையாக விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சி. இதெல்லாம் விவசாயிகள் ஞாபகம் வச்சுக்கங்க. விவசாயிகள் எல்லாம் ஜெயிலில் போடுறாங்க. ஆனா கஞ்சா வைக்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். சாராயம் வைக்கிறவன், கஞ்சா வைக்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். கிளி ஜோசியம் பாக்குறவங்க ஜெயிலில் பிடிச்சு போடுறானுங்க. பக்கத்துல நம்ம தங்கர் பச்சான் பாவம், அவர் ஒரு நாள் திடீர்னு போனாரு. ஓரமா ஒரு கிளி ஜோசியர் இருந்தாரு. ஆனா கொஞ்சம் பார்த்து கையை பாருங்கன்னு சொன்னாரு.
கிளி எடுத்து கையை போட்டு சீட்டு பார்த்து அந்த கிளி ஜோசை சொல்லிட்டார் தங்கர பச்சனை பார்த்து, சாமி நீ ஜெயிச்சிட்டு நீ போ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டார். அது தாங்களே அவங்களுக்கு உடனே கிளி ஜோசியரை பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. ஆனா கஞ்சா வைக்கிறவன் பக்கத்துல இவங்க பக்கத்துல போட்டோ எடுத்துட்டு இருக்கான்.